This video is sponsored by BuyMote shopping app. BuyMote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இந்த அப்ளிகேஷன் எல்லாத்தோட மொபைல்லையும் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இதுக்குள்ள இருக்கு. கிச்சனுக்கு தேவையான அத்தனை வீட்டுக்கு தேவையான அத்தனை எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் காய்கறிகள் எல்லாமே வந்துட்டு இதில் இருக்கு. ஸோ நமக்கு தேவையான எல்லாமே கம்மி விலையில நிறைய ஆஃபர்ஸோட வருது. ஸோ கண்டிப்பாக இதை நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பாக இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஆப்போட லிங்க் வேணும்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்துட்டு புராண கதைகள். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தின் 14ஆம் நாள் அன்னைக்கு நடந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது நிறைய பேத்துக்கு தெரியாது, அதனால உங்களுக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை மறக்காம தட்டுங்க. அப்பதான் நான் போடுற இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கர்ணனோட கவச குண்டலத்தை வந்துட்டு இந்திரன் வந்து வாங்கிட்டு போறாரு. இது வந்துட்டு எல்லாத்துக்குமே தெரியும், கர்ணனுக்கே தெரியும், தெரிஞ்சுதான் தராரு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்திரன் வந்து அந்த கவச குண்டலத்துக்கு பதிலாக ஒரு ஆயுதம் தரார். அந்த ஆயுதத்துக்கு பேர் வந்துட்டு சக்தி ஆயுதம். சக்தி ஆயுதம் இதோட இது வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வஜ்ராயுதம், நிறைய இருக்கிற ஆயுதங்கள்லயே வச்சு மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதம் இந்த சக்தி ஆயுதம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இதை ஏவனா எதிரி எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அழிச்சிட்டு தான் வரும் ரிட்டன். ஓகேங்களா? ஸோ இப்படி அழிக்கிற அந்த ஆயுதம் கர்ணனுக்கு வந்துட்டு வழங்கப்பட்டது. கர்ணனும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆயுதத்தை போரில் உபயோகப்படுத்தவே இல்லை. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஆயுதம் அர்ஜுனனுக்காகவே வச்சிருந்தது. ஏன்னா அர்ஜுனனை அழிக்க முடியாது அப்படிங்கிறது கர்ணனுக்கும் தெரியும். ஸோ அப்படி ஒரு வீரனை அழிக்கணும் அப்படின்னா இப்படி ஒரு ஆயுதம் வேணும் அப்படின்னு சொல்லித்தான் வச்சிட்டு இருக்கார். ஆனால் போரின் 14ஆவது நாள் பீமனுடைய மகன் கடோத்கஜன் வராரு. கடோத்கஜன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கௌரவர்களின் சேனை பாதியை வந்துட்டு அழிச்சிடுறாரு. ஆனால் அவரை வந்துட்டு யாராலையுமே தடுத்து நிறுத்தவோ அழிக்கவோ முடியல. அந்த நேரத்தில் அவரை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது. அது வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சக்தி ஆயுதம். அந்த சக்தி ஆயுதத்தை ஏவிதான் கடோத்கஜனை வந்துட்டு கர்ணன் வந்துட்டு கொள்றார். ஓகேங்களா? கர்ணன் வந்துட்டு இந்த செயலை செஞ்சதுனால உண்மையாகவே லாபம் அடைஞ்சது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் தாங்க. ஏன்னா அர்ஜுனர் கண்டிப்பாக இந்த ஆயுதத்தை எதிர்க்க முடியாது அப்படிங்கிறது தெரியும். இது ஒரு வகையில கிருஷ்ணர் செஞ்ச சதி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கடோத்கஜன் செத்துருவார் அப்படிங்கிறதும் தெரியும் கிருஷ்ணருக்கு, இந்த ஆயுதத்தால தான் அப்படிங்கிறதும் தெரியும். ஆனா இந்த ஆயுதத்தை ஒரு முறைதான் பிரயோகிக்க முடியும். அந்த ஒரு முறை பிரயோகிக்க வைக்கணும் அப்படிங்கறக்காகவே கிருஷ்ணர் செஞ்ச சதின்னே சொல்லலாம். ஆக மொத்தத்துல இந்த சக்தி ஆயுதத்தால அர்ஜுனர் தப்பிச்சிட்டார். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த கதையில நடந்தது. 14ஆம் நாள் நடந்தது. ஓகேங்களா? இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை மறக்காம தட்டுங்க. தேங்க்யூ.